இன்றைக்கி ஒரு ஸ்டோரி. ஒரு குட்டி பையன் அவன் ஆசையை வளர்த்த காளை மாடு மேலே ஏறி படுத்து விளையாடிட்டு இருக்கான். மேய்ச்சல் முடித்ததும் அந்த செல்ல காளையை கைட்டை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போகிற வழியில் யாரோ அவன் தலையில் கல் தூக்கி எறிகிறாங்க. அந்த கல் டபார்னு வந்து அவன் தலை மேலே விழுந்துருது. இது யாருன்னு பார்த்தா அந்த வழியாக ஸ்கூல் முடிச்சு போயிட்டு வந்தால் 3 குட்டி வாலு பசங்க தான். இதை பார்த்தா அவனையும் செல்ல காளை அந்த 3 பேரையும் துரத்தி ஓட விடுது. அந்த 3 வாலு பசங்களும் பயந்துட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த செல்ல காளை திரும்ப வந்து அழுதுட்டுருக்க அந்த பையனுக்கு வந்து ஆசை முத்தம் கொடுத்து அவனை வந்து சமாதானப்படுத்துது. அப்புறம் நைட் ஆகுது. அந்த காளை வீட்டுக்கு வெளியிலையும் அந்த பையன் வீட்டுக்குள்ளாடியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் கோழி கூனதும் அந்த பையன் எந்திக்கிறான். தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு அவனுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவனோட அப்பா அவனுக்கு ஸ்கூலுக்கு போக ஸ்கூல் பேக்கும் யூனிஃபார்மும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பையனும் யூனிஃபார்மையும் பேக்கையும் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக கிளம்பி ஸ்கூலுக்கு போக வீட்டை விட்டு கிளம்புறான். வெளியில் வந்து அவனுக்கு காத்துட்டு இருந்த பெரிய அதிர்ச்சி என்னன்னா, தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த அவனுடைய செல்ல காளையை காணவில்லை. அதை விற்று தான் அவங்க அப்பா அவனுக்கு யூனிஃபார்ம் அண்டு ஸ்கூல் பேக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே அந்த பையன் செம கோவம்